விழித்துளியின் வணக்கங்கள். இப்போ நில அளவை இதில் பலருக்கும் பல வித சந்தேகங்கள் இருக்குது. எப்படி அளக்கிறது? ஸோ இந்த நில அளவை அளக்கிறதுலே சில யுக்தி இருக்குது. அதில் வருவாய்த்துறையில் எப்படி அளக்குறாங்க? ஸோ இப்போ ஏன்னா இப்போ நிலம் ஒரே சீராக செவ்வகமாகவோ சதுரமாகவோ இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் அது ஒழுங்கற்று இருக்கும்போது ஸோ அப்போ எப்படிலாம் அளக்குறாங்க? ஸோ இப்படியான பல விடயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு வரைபடத்தை நம்ம பார்த்தவுடன் நம்ம முதல்ல கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னு தெரியுமா? அதாவது புல எண். இப்போ சர்வே நம்பர் நிலத்திற்கான அடையாள எண், ரைட்டுங்களா? இதே போல உட்பிரிவு எண். இது ஒரு புல எண் பல பாகங்களாக பிரிக்கப்பட்டிருந்தா அது உட்பிரிவு, ரைட்டுங்களா? ஸோ இதில் ரெண்டு விதமான முறையை இதில் பின்பற்றுவாங்க. ஒன்று எஃப் லைன், இன்னொன்று ஜி லைன் அப்படிங்கிறது. இப்போ எஃப் லைன் அதாவது ஃபீல்டு லைன் அப்படின்னா நிலத்தில் எல்லை கோடுகளை குறிக்கக்கூடியது, ரைட்டுங்களா? அதே ஜி லைன் நிலத்திற்கு குறுக்கே செல்லும் ஆதார கோடு. ஸோ இதை குறிக்கக்கூடிய வரைபடமா இது இருக்கும். இப்படியாக எஃப் லைன் அண்ட் ஜி லைனுங்கிற ரெண்டு விதமான லைன் இருக்குது. இப்படிதான் அளவீடு பண்ணக்கூடிய மெத்தடு. இதுல ஜி லைனை பொறுத்த வரைக்கும் முக்கணமா பிரித்து அந்த அளவீடு பார்க்கக்கூடியது, ரைட்டுங்களா? பழைய வரைபடங்கள்லாம் பாத்தீங்கன்னா லிங்க்ஸ் மெத்தடு இருக்கும். ஸோ இப்போ லிங்க்ஸுங்கிற அந்த வேர்டு இருக்காது. இப்போ மீட்டர் முறையில தான் இப்போ அளக்குறாங்க. அப்போ லிங்க்ஸில் இருந்துச்சுன்னா அது எப்படி மீட்டருக்கு கன்வெர்ட் பண்றது? ஸோ இதில் பல சிக்கல்கள் நமக்கு இருக்கலாம். இதில் வருவாய்த்துறையில அவர்களுக்கு தெரியும், நமக்கு தெரியணும் இல்லையா? அப்ப இந்த லிங்க்ஸ் அப்படின்னா இப்ப 1 மீட்டர் அப்படின்னா 5 லிங்க்ஸ்னு அர்த்தம், ரைட்டுங்களா? இப்ப 1 மீட்டர்னா 5 லிங்க்ஸ்னா இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாருங்க. இப்ப 100 லிங்க்ஸ் இருக்குன்னா இதை என்ன பண்ணணும்னா 5ஆல நீங்க வகுத்தீங்கன்னா எத்தனை வரும்? 20. ஸோ 20 மீட்டர், ரைட்டுங்களா? அப்ப இப்ப புரியுதுங்களா? அப்ப 100 லிங்க்ஸ்ங்கிறது எத்தனை மீட்டர் கணக்கு? 20 மீட்டர், ஓகேங்களா? இந்த மாற்றத்தை நம்ம சரியாக செய்தால்தான் நிலத்தினை அளவை துல்லியமா அளக்க முடியும், ரைட்டுங்களா? இதுல இந்த 4 பக்க அளவு முறை இருக்கு இல்லையா? இதை எப்படி கண்டறிவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வரைபடத்துல 4 பக்கங்கள் எண்களும் குறிக்கப்பட்டிருக்கும், ரைட்டுங்களா? நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா? இதுதான். இப்ப 4 பக்கங்களும் இவ்வளவு இவ்வளவுன்ட்டு அந்த அளவு குறிக்கப்பட்டிருக்கும். இதுல நேரடி அளவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லையோர உள்ள எண்கள் இருக்கு இல்லையா? அந்த எண்களை அந்த பக்கத்துல உள்ள நீளத்தை நீங்க குறிச்சாலே அந்த நேரடி அளவுகள் கிடைச்சிடும். இது அதே கூட்டு அளவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நேராக இல்லாம பாத்தீங்கன்னா வளைந்து இருந்தோ அல்லது இடையில கல்லு சர்வே ஸ்டோனோ இப்படி இருந்தாலும் அதுல சிறு சிறு அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும். ஸோ அவற்றை கூட்டினா அந்த பக்கத்துல மொத்த நீளமும் கிடைக்கும். ஸோ இப்படியாக நீளமா இருந்தா அந்த எல்லையோர எண்களை வச்சு நம்ம குறிச்சிடலாம். அதே அது நீளமா இல்லாம வளைந்து நெளிந்தோ இல்ல சர்வே ஸ்டோனுக்கு இடையில விட்டு இருந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு சர்வே ஸ்டோனுக்கும் இடையில அதுல அளவு குறிக்கப்பட்டிருக்கும். அந்த அளவுகளை அதை கூட்டினோம்னா அந்த நீளம் எவ்வளவு அப்படிங்கிறது கிடைச்சிடும், ரைட்டுங்களா? இப்ப இந்த லேடர்ங்கிறது அடுத்து அட்டவணை இருக்குல்ல, இந்த அட்டவணை வரைபடத்தை ஓரத்துல ஒரு அட்டவணை இருக்கும். அதுல ஆப்செட் அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கும், ரைட்டுங்களா? இதனை பயன்படுத்தி வளைவான பகுதிகளை பரப்பளவை கண்டறியலாம் அப்படிங்கிறதான். இதுதான் லேடர் மெத்தடு. இந்த லேடர் மெத்தடு தான் இன்னைக்கு பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடாகவும் இருக்குது. ஸோ இது ஏன் இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நான் ஸ்டார்டிங்ல சொன்னதுல எஃப் லைன் ஜி லைன் சொன்னோம் இல்லையா? இப்ப இந்த எஃப் லைன்ல அந்த நீளத்தை கணக்கிட்டு அதை சுலபமா கண்டறிஞ்சிடலாம். ஆனா என்ன ஆகும்னா, இப்ப முக்கியமா இந்த தொழில்நுட்பத்தை எப்படி இதை பயன்படுத்தலாம்னா, இப்ப முக்கோண முறையை வச்சு பயன்படுத்தலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிலம் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்குமா? இப்ப வளைஞ்சு நெளிஞ்சு குறுக்கு மறுக்குமா? ஒரு வரையறை இல்லாம நிலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலங்களை எப்படி அளக்குறது? அப்ப அந்த நீளங்கள் பார்த்து அளப்பதுங்கிறது அதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி இருக்கு இல்லையா? அதை சரியா அளக்கணும்னா எந்த மெத்தட் தான் சரியா இருக்கு? ஜி லைன் மெத்தட் தான் சரியா இருக்கும். அப்ப அந்த ஜி லைன்ங்கிறது எப்படி? அதான் முக்கோணம். அப்ப அந்த 2 முக்கோணமா அதை பிரிச்சு அதுபடி முக்கோணம் வாரியா அதோடைய அளவுகளை கண்டறியக்கூடியது. இப்ப வரைபடத்துல உள்ள அளவீடுக்கும் நேரடியா உள்ள அளவீடுக்கும் சிறு சிறு மாற்றங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இதை லேடர் கணக்கீட்டு மூலமா அதை சரிபார்க்க முடியும். ஸோ அப்ப இந்த லேடர் மெத்தடுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விடயமா இதுல இருக்குது. இதுல நீங்க கேட்கலாம், இந்த முக்கோண அளவு முறை அப்படிங்கிறீங்களே அது எப்படி? இப்ப நீளம் அளக்குங்கிறது நீங்க சொல்லிட்டீங்க, முக்கோண அளவு முறைனா எப்படி அப்படின்னா, இப்ப மிகவும் துல்லியமான ஒரு முறையா இது இருக்கிறதுனால இப்ப நிலம் எப்போதுமே சீராக சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவே இருக்காது அப்படிங்கிறதா உண்மை.
ரைட்டுங்களா? அதை குணமாக பிரித்து அளவிட மூலம் பாத்தீங்கன்னா துல்லியமா வந்துட்டு பரப்பளவை வந்து காண முடியும். இந்த முறையை தான் வருவாய்த்துறையில வந்துட்டு இப்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடாவும் இருக்குது. ரைட்டுங்களா? சோ இது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்ககிட்ட வந்துட்டு 4 பக்க நிலம், அதாவது நாற்கரமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வரையறை இல்லாம அப்படி சாய்வாகவும் ஒரு இதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சமமாக இல்லாம இருக்கிறதுல இதை வந்துட்டு ஜி லைன் இதை ஆதாரமா கொண்டு வந்துட்டு இந்த வரைபடத்தை வந்துட்டு வரையலாம். இப்ப நீளம் இருக்கு இல்லையா, நீளத்துல ஒரு மூலையில ஏன்னு சொல்லிட போறீங்க, அடுத்த மூலை பி, அதுக்கடுத்த நீளம் வந்துட்டு சி, அதுக்கடுத்து வந்துட்டு டி. சோ அப்ப ஏயும் டியும் இணைக்கிறது. சோ இது வந்துட்டு அந்த அந்த நிலத்தோடைய அந்த அமைப்பை பொறுத்து பிரிச்சுட்டு இப்ப 2 முக்கோணம் பிரிக்கணும். இப்ப ஏ பி சி, அப்ப ஏ பி சி அடுத்து ஏ சி, அப்ப இது ஒரு முக்கோணம் ஆயிருதா? ஏ பி சி ஏ அப்படின்னு ஒரு முக்கோணம் வந்துருதா? ரெண்டாவது முக்கோணம் பாத்தீங்கன்னா இப்ப ஏயும் சியும் வந்துட்டு நீளமா ஒரு கூட வந்துருச்சா? அப்ப ஏ சிக்கு அடுத்து என்ன? டி, அப்ப ஏயும் டியும் பிரிக்கணும், அப்புறம் டியவும் ஏவும் பிரிக்கிறது. இப்ப இந்த முக்கோணம் வந்துருச்சா? 2 முக்கோணம் வந்துருச்சா? சோ இப்ப 2 முக்கோணத்தையும் தனித்தனியா அளவீடு பண்ணணும். இதுதான் வந்து ஜி லைன் மெத்தடா இருக்குது. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஏசிங்கிறது 2 முக்கோணத்துக்கு பொதுவானதா இருக்கு இல்லையா? இப்ப ஏசிங்கிறத 100 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ரெண்டுக்குமே 100 மீட்டர் தான். ரைட்டா? முதல் முக்கோணத்துக்கு 100 மீட்டர் வரும், ரெண்டாவது முக்கோணத்துக்கு ஏசி மட்டும் 100 மீட்டர் வரும். சோ அடுத்து அந்த அடுத்தடுத்த அளவுகள் வந்து முதல் முக்கோணத்துக்கு எத்தனை மீட்டர் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். சோ அப்படி பார்க்கும்போது இப்ப ஏயும் பிக்கும் அதுக்கு எத்தனை மீட்டர், பிக்கும் சிக்கும் எத்தனை மீட்டர், அடுத்து ஏசிங்கிறது நான் சொல்லிட்டேன். சோ இந்த முக்கோணத்துக்கான எப்படி, அடுத்து சிக்கும் டிக்கும் என்ன அளவு, அடுத்து டிக்கு ஏக்கு என்ன அளவு அப்படின்ட்டு இந்த தனியா இந்த முக்கோணத்துக்கு எடுத்து வச்சிட போறோம். ஏசிங்கிறது நான் 100ன்னு சொல்லிட்டேன். இப்ப இதை வச்சுட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முக்கோணத்துல தனித்தனியா பரப்பளவு காண்கிறதுக்கு பாத்தீங்கன்னா முக்கோணத்தோட அரை சுற்றளவு நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கோணத்தின் அரை சுற்றளவு, இப்ப அரை சுற்றளவுங்கிறது எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்ப இந்த எஸ் என்ன பண்ணணும்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2, அந்த 3ஐயும் கூட்டி அதை 2ஆல டிவைட் பண்றது. இப்ப 3ஐயும் கூட்டுறதுன்னா என்ன? ஏபிசினா என்ன? ஏபி அதோட அளவு, அடுத்து பிசி அதோட அளவு, அடுத்து ஏசி. இந்த அளவை இந்த 3ஐயும் கூட்டி அதை 2ஆல டிவைட் பண்ணோம்னா கிடைக்குது பாத்தீங்களா? அதுதான் வந்துட்டு சுற்றளவு, அதுதான் வந்துட்டு எஸ்ன்னு சொல்றது. இந்த எஸ் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். அப்ப பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்கொயர்ல எஸ் உள்ள போட்டு எஸ் போட்டு அதோட மல்டிபிளை பண்ணணும். என்னன்னா எஸ்ங்கிறது சுற்றளவு தானே, அந்த சுற்றளவோட மைனஸ் ஏ, சோ அதை கழிக்கணும். அடுத்து எஸ், அந்த எஸ்ஸோட மைனஸ் பி கழிக்கணும். அடுத்து எஸ், அந்த சுற்றளவோட மைனஸ் சி. சோ இந்த சுற்றளவோட ஏயவும் சுற்றளவோட பியவும் சுற்றளவோட சியவும் இதை கழிச்சு இந்த 3ஐயும் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி அதை அந்த எஸ் சுற்றளவு இருக்கு இல்லையா பொதுவான, அந்த சுற்றளவோட நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வந்த அந்த ஆன்சரை வைத்து ஸ்கொயர் ரூட்டுங்கிறது என்னங்கிறது தெரியும் இல்லையா? ஒரு நம்பரோட அதே நம்பரால மல்டிப்ளை பண்றதா முழு நம்பரு. சோ அப்படியாக இந்த ஸ்கொயர் ரூட்டுங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப 16 அப்படின்னா இந்த 16க்கு ஸ்கொயர் ரூட்டுங்கிறது 4, உங்களுக்கு பரப்பளவு கிடைச்சிரும். ரொம்ப சிக்கலா தெரியுதா? ஆனா ஒண்ணும் இப்ப சிக்கல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த முதல் முக்கோணத்துக்கு இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அடுத்து 2வது முக்கோணத்துக்கு அதுக்கு தனியா கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்படி 2 முக்கோணத்துக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டு இப்ப வந்துட்டு அந்த 2 முக்கோணத்தோட பரப்பளவை நீங்க கூட்டுனீங்கன்னா உங்க நிலத்தோடைய மொத்த பரப்பளவு உங்களுக்கு துல்லியமா கிடைச்சிடும். அப்ப இந்த ஃபார்முலாஸ் நீங்க இதை பாக்குறீங்க இல்லையா ஸ்கிரீன்ல, இதுதான். இப்ப எப்படி நீங்க வந்துட்டு உங்களுடைய நிலத்தோடைய மொத்த பரப்பளவை நீங்க கண்டுபிடிக்கலாம்ங்கிறது இப்ப உங்களுக்கு தெளிவா இருக்கு இல்லையா? எஃப் லைனுங்கிறது காமனா பொதுவா இருக்கக்கூடியது. ஆனா ஜி லைனுங்கிறது பொதுவா இந்த மெத்தட் தான் இன்னைக்கு வந்துட்டு பரவலா பார்க்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கிறதுனாலதான் நீங்க ஜி லைன்ல எப்படி இந்த 2 முக்கோணம் எடுத்து அதை எப்படி வந்துட்டு நீங்க பரப்பளவு மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். சோ இப்படியாக உங்க நிலத்தோடைய மொத்த பரப்பளவை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? அரசு நில அளவியர் இருக்காங்க இல்லையா, சர்வேயர்ஸ், அவங்க வந்துட்டு எஃப்எம்பி வரைபடத்துல வந்துட்டு இந்த முறையை தான் பயன்படுத்துறாங்க. ரைட்டுங்களா? இப்ப வரைபடத்துல வந்து லேடர் கணக்கீடு இருக்கு இல்லையா, அந்த ஓரத்துல ஒரு சிறியதா ஒரு பிளான் மாதிரி இருக்கும் இல்லையா, லேடர் கணக்கீடு வந்துட்டு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த முக்கோண அடிப்படையிலாகத்தான் அமைஞ்சிருக்கும். ரைட்டுங்களா? சோ இப்படியாக இந்த நிலங்களை நீங்கள் அளந்து கொள்ளலாம். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கும் நீங்க நம்புனீங்கன்னா இந்த பதிவு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு இடம் சார்ந்து எவ்வளவு நம்மளுடைய நிலத்தோடைய பரப்பளவு இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதே ஒரு சிக்கலான ஒரு விடயமா இருக்கிறதுனால சோ ஷேர் பண்ணுங்க உறவுகளை. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.